பிடி கோவை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நடக்கிற சர்வதேச பலூன் திருவிழாவில் நம்ம இருக்கோம். இந்த வருஷத்துல இருந்து ஹெலிகாப்டர் ரைடும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பொள்ளாச்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? பலூன் ஃபெஸ்டிவலில் சுற்றி பார்த்தீங்களா? எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. இன்னும் பலூன் ஃபெஸ்டிவலாக இன்னும் பார்க்கல. பலூன் ஃபெஸ்டிவல் இன்னும் ஆரம்பிக்கல நினைக்கிறேன். ஏதோ 1-2 மட்டும். நீங்கள் எப்படி ஃபேமிலியோட போயிட்டு வந்தீங்களா? ஆமாம், எங்கள் அக்கா 2 பேர். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கம்மா? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஃபஸ்ட் டைமாக போகிறீங்களா? ஃபஸ்ட் டைம் போகிறேன். சின்ன வயசுலேருந்து ஆசையாக இருந்து என் தம்பி நிறைவேற்றி வச்சுட்டான். மேலேருந்து பொள்ளாச்சியோட வியூ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஒரே தென்னை மரமாக இருந்துச்சு. மேபி ஆலியார் பக்கம்லாம் கூட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்தது. ஒரு பெரிய ரவுண்ட் அடிக்காமல் ஒரு சின்ன ரவுண்ட் அடிச்சங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. மேபி அந்த ஆலியார் சைட்லனா அந்த ஹில் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. நிறைய வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த டைம் தான் எங்களால் வர முடிஞ்சது. லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணோம். பட் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு வந்து ஒரு குறுகிய இடத்துல இந்த மாதிரி இப்போ பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. இது வந்து இன்னும் தொடர்ந்து பண்ணால் நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த நிறையா பக்கம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நானெல்லாம் பொள்ளாச்சினாவே பலூன் திருவிழா வந்து அந்த பொங்கல் சமயத்தில் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு ஜாலியான இது. குழந்தையில கூட்டிகிட்டு வந்து பார்க்குறது நம்ம வேற எங்கேயும் நாங்கள் பார்த்ததில்லை. சின்ன வயசில் மிஸ்டர் பீனில் நம்ம நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். அந்த விஷயத்தெல்லாம் இப்போ திரும்பியும் நம்ம நேரில் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பொள்ளாச்சி வந்து பொதுவாகவே ஒரு நல்ல டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். இது வரும்போது இன்னும் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி டிடிடிசியும் ரொம்ப இன்வால்வ் இது பண்ணி மியூசிக் கான்சர்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இனிமேட்டு தான் தெரிய வரும். இந்த வாட்டி மியூசிக் கான்சர்ட்டும் இருக்குது. நிறையா சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான இடம் எல்லாமே இருக்குது. ஃபுட் ஸ்டால்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் நல்ல க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது என்ட்ரி ஃபீஸ் மட்டும் நிறைய பேர் நம்ம கேட்ட வரைக்கும் எல்லாருமே வந்து என்ட்ரி ஃபீஸ் 100 ருபீஸ்க்கு, அதனால எங்களால் உள்ளே போக முடியல. நாங்கள் ஒரு ஃபேமிலியோட உள்ளே வந்தோம். ஆனால் என்ட்ரி ஃபீஸ் மட்டும் எதாவது கம்மி பண்ணாலோ இல்லை அது இல்லாமல் பண்ணாலோ நல்லா பேசுவாங்க. அது எதனால் மேம் அந்த இது? ஏன்னா இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரைவேட் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் கவர்மெண்ட்டே நடத்தும் போது வந்து என்ட்ரி ஃபீஸ் 100 ருபீஸ் வைக்கும்போது இல்லை, இது வந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்க எல்லாருமே டிசைட் பண்ணது தான். இப்போ இந்த வாட்டி நிறையா மியூசிக் கான்சர்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதால அது மினிமம் ஃபீஸ் ஒரு எக்ஸிபிஷன்னாலுமே எப்பயுமே என்ட்ரி ஃபீ இருக்க தான் செய்யும். ஸோ அது மாதிரி தான் இதுவும் வச்சுருக்காங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணிங்களா மேம்? மேலே ஃப்ளை பண்ணிங்களா? நான் ஒரு நாள் பண்ணேன், நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஈவெண்ட் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்ல க்ரௌட் இருக்குது. ரொம்ப நல்ல மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பொள்ளாச்சி ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனாக காமிக்கிறதுக்கு இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக நாங்கள் பார்க்குறோம். மக்கள் வந்து நிறையா பேர் வராங்க. ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பயங்கர டிமாண்டாக இருக்குது. மக்களுக்கு வந்து இது ஒரு புது விதமான அனுபவமாக பார்க்குறாங்க. ஸோ பொள்ளாச்சியை சுற்றி இருக்கிற டெஸ்டினேஷன் டூரிசமும் வளரும். ப்ளஸ் இங்கே இருக்கிற மக்களுக்கும் இது ஒரு புது விதமான சுற்றுலா அனுபவத்தை கொடுக்குது. சார், இது ஒரு தனி விதமான ஃபீல். நீங்கள் ரியலாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கீழே இருக்கிற உங்களோட சீனரிஸும் ஆகட்டும், அது ஒரு த்ரில் ட்ரைவாக இருக்கும். பொள்ளாச்சி ஆல்ரெடி இப்போ வந்து டூரிசம் கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்டினேஷனாக க்ரியேட் ஆகி வந்துட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து அந்த டூரிசத்தை வளர்த்துறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போவே பார்த்து நான் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் க்ரௌட் பார்த்தேன். நிறைய வேறு கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். 14 பலூன்ஸ் போன வாட்டி வரல, ஒன்லி 4 அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலே இது 14 பலூன்ஸ் வருது. என்னென்ன கண்ட்ரீஸ் வந்து பலூன்ஸ் வந்துருக்கு? கனடா, பிரேசில், அப்புறம் ஃப்ரான்ஸு. The ride was really nice. Basically, we did it for the first time. We were going at such an elevation of the height and then seeing the greenery. That time it was quite a sunlight. So it was a pretty nice view. Okay. Where are you from? From Pune. We flew just for this. I'm from the Netherlands, from Holland,
And it's for me the first time to be in Pollachi, and I like it, especially hospitality. I'm really glad to be here. It's really nice. The people are really friendly. And we had a nice flight, and the children were really happy to be in the basket. So it was really nice. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறது. அது கூட எங்கள் கிராண்ட் மதர் வீட்டுக்கு பேக் சைடு இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. When we flew with the balloon over the houses and over the fields, they're really enthusiastic. Also here in the venue. It's exciting to go over the coconut trees and see if you can find a spot for landing. Very nice people. So yeah, it's really weather nice. Weather conditions. That's always a surprise. We never know. But if the surface wind is okay, then we can manage. If the surface wind is too high, we cannot go. Thank you, ma'am. What your name, ma'am? Trisha. Trisha. Yeah, like the famous actress. Trisha. Guys, நம்ம த்ரிஷா கூட இருக்கோம். இவங்க நேமும் த்ரிஷா தான். Your full name, ma'am? Afringa. Trisha Afringa. Trisha Afringa. You're from? The Netherlands as well. பலூன் ஃப்ளை பண்ணுறதுக்கு இந்தியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொள்ளாச்சி தான். ஏன்னா இங்கே வந்து ஒவ்வொரு அந்த பலூன் பைலட்ஸ்லாம் வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5 years வந்து அது ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி என்னென்னலாம் பண்ணணும், எங்கே பலூன் ஃப்ளை பண்ண முடியும் இந்தியாவில் அப்படின்னு பார்த்ததுல நம்ம பொள்ளாச்சி தான் வந்துட்டு நல்ல ஸ்பாட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி தான். ஏன்னா விண்ட் இங்கே வந்து கரெக்டாக இருக்குது. 5 years அவங்க வந்து ஜனவரி மந்த் இங்கே விசிட் பண்ணி பார்த்ததில் இந்த மந்த்து இந்த டைம் ஃப்ளை பண்ணுறதுக்கு நல்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேஸை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பொள்ளாச்சியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நம்ம பொள்ளாச்சி சரௌண்டிங்கில் வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு வால்பாறை ஒரு 1/2 hour 2.5 hours போயிடலாம். ஆலியார் டேம் ஒரு 1/2 hour போயிடலாம். இந்த பக்கம் திருமூர்த்தி மலை 1 hour போயிடலாம். மூணாறு ஒரு 3 hours போயிடலாம். கொடைக்கானல் ஒரு 3 hours போயிடலாம். ஊட்டி 3 hours போயிடலாம். ஸோ ஒரு பொள்ளாச்சி ஒரு ஹப்பாக இருக்குது. ஸோ டூரிசம் ஹப்பாக இருக்கனால இது ஒரு டூரிசம் ஈவெண்ட்டாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்துட்டு வருஷம் இதை கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்ட் 3 years வந்து கொரோனா வந்ததுனால நம்ம வந்து பண்ண முடியல. ஸோ இந்த வருஷம் வந்து கிராண்டியராக பண்ணிட்டு இருக்காங்க. கைஸ் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணி. ஏன் இந்த டைம் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காலையில் தான் வெதர் கண்டிஷன் நல்லாயிருக்கும், விண்டு அதிகமாக இருக்காது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்தவொடனே எல்லாருமே வந்து ஒரு சேரப் பண்ணிவிட்டு இந்த கேஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறது எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ செப்பரேட்டாக ஒவ்வொரு வண்டியும் தள்ளி வச்சுருக்காங்க. பலூனுக்கு ஃபுல்லாக வந்து ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அந்த வெப்பக்காற்றை வந்து நிரப்பும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக பலூன் வந்து மேலே ஃபுல்லாகிரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஒரு 1/2 hour மேலே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது இங்கிருந்து ஒரு க்ரூ ஒவ்வொரு வண்டியிலையும் வந்து வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பின்னாடி அதை ட்ராவல் பண்ணி போவாங்க. Excited coming here. Just came for the kids, but we are getting excited seeing all this. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கைஸ் இந்த வீடியோவில் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து இந்த க்ரூஸோடய நம்ம வண்டியில் ஏறிட்டோம். ஆக்சுவலாக அந்த பலூன் டேக் ஆஃப் ஆகிறதெல்லாம் வந்து இங்கேருந்து அவங்கள போய் பிக்கப் பண்ணி திரும்பி கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே இந்த க்ரூஸ் தான். பலூன் மெக்கானிசம் எதுவுமே இல்லை. காருக்கு ஃபில் பண்ணுற அதே கேஸ் ஃபில் பண்ணிப்போம். பேஸ்கெட்டை பொறுத்து எவ்வளோ பெரிய பேஸ்கெட் இருக்கோ அதை பொறுத்து 4 to 6 சிலிண்டர் பேசஞ்சரோட சேர்த்து 2 பைலட்டோட சேர்த்து 2 பேசஞ்சர் அல்லது 3 பேசஞ்சர். அது இப்போ லிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்குது. நமக்கு லைவ் லொகேஷன் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துடும். ஸோ அந்த லைவ் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணி போயிட்டு இருப்போம். ஒவ்வொரு சிலிண்டரோட கெப்பாசிட்டியை பொறுத்து அதனுடைய கிலோமீட்டர்ஸ் வந்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் 63 kg அப்படின்னா 8 to 10 kilometer ஒரு 10 to 15 minutes ஃப்ளைட் இருக்கும். அதை பொறுத்து அதனுடைய மெக்கானிசம். இறக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே போனதுக்கப்புறம் பலூன் நிற்கும். இதுக்கப்புறம் க்ரூ மெம்பர்ஸை வச்சு நாங்கள் பலூனை வந்து டீஃப்ளைட் பண்ணிவிட்டு மடக்கிட்டு என்வலப் வச்சு கொண்டு வந்துடும். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ். அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்லைன்ஸ் போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணிவிட்டு காலியான பிளாட்டில் தான் கொண்டு இறக்குவாங்க. ஓகே, அதுக்கு வந்து முன்னாடியே நம்ம பர்மிஷன் வாங்கிடுவோமா? இப்போ ஏன்னா இன்னொருத்தங்க லேண்டில் நம்ம இறக்க போகிறோம். பொள்ளாச்சி ஃபுல்லாகவே அவங்க வந்து பெர்மிஷன் வாங்கி தான் வச்சுருக்காங்க. ஆர்கனைசர்ஸ் வந்து ஆர்கனைஸ் குரூ வந்து அது ஃபுல்லாகவே பெர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே பெர்மிஷன் இருக்குது. Sir, how you feel about this Pollachi Balloon Festival? I like it so much. My first time here, but it's a good place to free fly, and the people is nice people, happy people, very gentlemen, and have many spots to land. It's a pretty view because the coconut tree, and I'd like to return next year because I enjoyed so much here. இல்லை இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்ல நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.
பைலட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. How you feel total landscape in Pollachi? It's beautiful. It's beautiful. The sun is very beautiful here. I hope so to return in India and return in Pollachi. 1, 2, 3. Subscribe to PT Kovai. மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸ்டால்ஸும் போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் டைமெல்லாம் பல்பு இந்த பக்கம் வழியே இல்லை. இல்லை ப்ரோ, நான் இன்னும் போகல. நான் இனிமேல் தான் போகிறேன். போக போகிறீங்களா இல்லை? நான் அதில் பார்க்க வந்துருக்கேன். இல்லை ப்ரோ, நான் இனிமேல் தான் ஃப்ளை பண்ண போகிறேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அதாவது நீங்கள் ஃப்ளை பண்ண போகிறீங்க. ஹவ் யூ ஃபீல் தட்? ஏன்னா சரி, ஓகே ஓகே காய்ஸ், நான் மலையாளத்தில் ஏதாவது தப்பாக உளறி இருந்தால் அதை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இவருக்கு வந்து மலையாளத்தில் பேசினா மட்டும் தான் புரியுமாமா. இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஆனோம். இந்த பலூன் ஃபெஸ்டிவல் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். என்ன கடை இங்கே போட்டுருக்கீங்க? நான் வீடியோ 4 நாள் கழிச்சல அப்லோட் செய்யும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த பலூன் டேக் ஆஃப் அதோ அங்கே பறந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ப்ரோ நீங்க திருப்பி நான் சொல்றேன் ப்ரோ சும்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and kill this boy from